ஒருத்தவங்க கூட யாரும் எந்த ஒரு கம்பெனியும் கொண்டு வந்ததே கிடையாது. ப்ராப்பரான லாகின் பண்ணும்போதே ஓடிபி போட தான் லாகின் ஆகும். அதெல்லாம் செக்யூரிட்டி இருக்குது சரிங்களா. அது போக பேன் கார்டு ஒன் டைம் போட்டால் போதும். அதுக்கப்புறம் வந்து கேஒய்சி அது ஆட்டோமேட்டிக்காக அதே ஆகிடும். பேங்க் டீட்டெயிலும் அப்படி தான். நம்ம ஒன் டைம் போட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அது வெரிஃபை ஆச்சுன்னா அதிலே வந்து வந்துட்டுருக்கு ஓகேங்களா. ஸோ பக்காவாக சிஸ்டமேட்டிக்காக ரெடி பண்ணியிருக்காங்க. விட்ராவில் வந்து பார்த்திங்கன்னா மாதத்துக்கு ஒன் டைம் இப்போ ஆகியிருக்காங்க. ஏன்னா 14 லட்சம் மக்கள் வந்து இப்போது ஜாயின் பண்ணியிருக்காங்க. 14 லட்சம் மக்களும் வந்து பார்த்திங்கன்னா விட்ரா கொடுக்கும்போது நம்பர் பேங்கிங்லேயும் லிமிடேஷன் இருக்குது. அதாவது நம்பர் ஆஃப் ட்ரான்சாக்ஷன் அதிகமாகும்போது அவங்களாலையும் பேமெண்ட் போடுறதுக்கு டிலே ஆகுது. அதனால் மாதத்துக்கு ஒன்ஸுன்னு சொல்லி நமக்கு ஒதுக்கிட்டாங்க. இப்போ மாதத்துக்கு ஒன்ஸ் கொடுத்தா கூட நமக்கு வந்து இப்போ 1 வீக்கில் வந்துட்டுருக்குங்க. அதாவது 3 to 5 டேஸ்க்குள்ளே இப்போலாம் ரிசீவ் ஆகிட்டு இருக்குது. அதாவது திங்கள் டு வெள்ளி விட்ரா கொடுத்துக்கலாம் பேங்கிங் ஹவுஸில். ஸோ விட்ரா கொடுத்தா நமக்கு வந்து 3 to 5 டேஸில் வந்துடுது. சம்டைம் வெள்ளிக்கிழமை விட்ரா கொடுக்கும்போது நம்ம வந்து பேங்கிங்லேயே வந்து நமக்கு ரீஃபண்ட் ஆகிடுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திங்கள் செவ்வாயில் விட்ரா கொடுங்க எல்லாமே ஓகேங்களா. வாரம் திங்கள் செவ்வாயில் மாதத்துக்கு ஒன் டைம் திங்கள் செவ்வாயில் விட்ரா கொடுங்க. உங்களுக்கு அதே வீக்கில் ரிசீவ் ஆகிடும் சரிங்களா. இதுதான் நம்ம அப்டேட்டுங்க. ஸோ நம்மளோட டேஷ்போர்ட் பார்த்துலாமா. இதுதான் வந்து நம்மளோட டேஷ்போர்ட். இப்போ வந்து 14,000 இருக்குது நம்ம வாலெட்டில் சரிங்களா. ஸோ டெய்லி வந்து இங்கே பாருங்கள் 1000 வந்து நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ இங்கே வந்து நான் வந்து பேசிக் ப்ளஸில் இருக்கேன். ஒரு 1000 மேலே வந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். அதேமாதிரி இங்கே 500 வந்துச்சுன்னா இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். நான் இந்த பிளானுக்கு பேசிக் ப்ளஸ் பிளானுக்கு வந்து எனக்கு வந்து டெய்லி வந்து 60 ரூபா கிடைக்கும். செல்ஃபாக வந்து 60 ரூபா கிடைக்கும். 7300 ஓகேங்களா. 7300 வந்து நான் பேமெண்ட் பண்ணி நான் வந்தேன் ஓகேவா. அதாவது ஃப்ரீயாகவே வந்தேன். அடுத்த பிளான் வந்து நம்ம சம்பாதிச்சு தான் நம்ம கட்டியிருக்கோம். ஸோ கையிலேருந்து 0 இன்வெஸ்ட்மெண்ட் தான் ஆக்சுவலாக சொல்ல போனால். நான் கையிலேருந்து ஒரு பைசா கூட நம்ம கட்டல. இதில் வந்து ஏர்ன் பண்ணி 0ல் ஜாயின் பண்ணி ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணி தான் நம்ம அடுத்த விஷயங்கள் நம்ம வந்து பண்ணோங்க ஓகேவா. இது வந்து ஓப்பனாக சொல்லிட்டேன் நான். அதனால் 0 இன்வெஸ்ட்மெண்ட் தான் நம்ம சொல்லணும் ஆக்சுவலாக ஓகேங்களா. ஸோ சம்பாதிச்சு தான் இதில் வந்து வந்தக்கூடிய சம்பாதிச்சு தான் நம்ம கட்டணும். அடுத்த பிளான் சூஸ் பண்ணோம். ஸோ பேசிக் ப்ளஸில் நான் இருக்கேன். ஸோ நம்ம கீழே உள்ளவங்க பேசிக் ஃப்ரீயில் ஜாயின் பண்ணால் அவங்களும் டெய்லி வீடியோ பார்க்குறாங்க அப்படின்னா 1 ரூபா கிடைக்கும். பேசிக்கில் வந்தாங்கன்னா அப்படின்னா 3 ரூபா கிடைக்கும். பேசிக் ப்ளஸில் வந்து வீடியோ பார்க்குறாங்க அப்படின்னா 6 ரூபா கிடைக்கும் டெய்லி ஓகேவா. ஸோ நம்ம வந்து டெய்லி நம்ம வீடியோ பார்க்குறது மட்டும் கிடையாது. நீங்கள் டீம் கொடுத்தீங்கன்னா அந்த டீமும் வந்து வீடியோ பார்க்குறது மூலிமா உங்களுக்கு டெய்லி ஒரு சின்ன இன்கம் ஆட் ஆகிட்டே இருக்கும். அதெல்லாமே ரஃபல் இன்கம் ஆட் ஆகும். இங்கே ரஃபல் இன்கம் இந்த பிளானில் 1000 வந்துச்சுன்னா இங்கே விட்ரா வாலெட்டுக்கு வந்துடும். அதேமாதிரி 500 வீடியோ வாலெட் வந்துச்சுன்னா இது வந்து விட்ரா வாலெட் வந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்து எனக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 17,800 வந்திருக்கு. ஸோ என்னோடய ட்ரான்சாக்ஷன்லாம் காமிக்கிறேன் பாருங்கள். மை வாலெட்டில் போனீங்க அப்படின்னா விட்ரா வாலெட்டில் கிளிக் பண்ணுறேன். ஸோ விட்ரா வாலெட்டில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது எல்லாமே டெய்லி வந்து 1000 கணக்கில் வந்துட்டுருக்கு ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள் ஃபுல்லாக லாஸ்ட்டாக வந்து 15,000 விட்ரா பண்ணேன். எத்தனாம் தேதி அதாவது 22/7 15,000 விட்ரா பண்ணேன். அதுவும் நான் வீடியோ போட்டிருக்கேன் ஓகேவா. இந்த நாளில் வந்து வீடியோ போட்டிருப்பேன். அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் 23ஆம் தேதி 1300 வந்திருக்கு. 26ஆம் தேதி 1100, 28ஆம் தேதி 1000. இந்த மாதிரி வந்து ஒரு நாள் 2 நாள் ஒரு 1000 வந்து வந்துகிட்டே இருக்குது. ஸோ இதன் மூலிமா வந்து இப்போ வாலெட்டில் வந்து பார்த்திங்கன்னா 17,800 இருக்குது ஓகேங்களா. ஸோ இதில் வந்து எல்லா பிளான்லேயும் லிமிட்டேஷன் இருக்குங்க. ஸோ நம்ம பிளாங்கிங் மூலிமா அதெல்லாம் தெரிவிச்சிருப்போம். அதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். நம்ம டிஸ்கிரிப்ஷன் பேஜில் இருக்குது. ஸோ அமுத சுரப்பி பற்றி நம்மளோட வெப்சைட்லேயும் போட்டிருக்கோம். நம்ம பிளாங்கிங் சைட்லேயும் வந்து ஃபுல் டீட்டெயில் வந்து நாங்கள் போட்டிருக்கோம். பார்க்கல அப்படின்னா பார்த்துடுங்க. அதாவது ஒரு சார்ட்டே நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் ஓகே. ஃப்ரீ பிளானில் ஜாயின் பண்ணால் எவ்வளோ இன்கம் எடுக்க முடியும், பேசிக் பிளானில் ஜாயின் பண்ணால் எவ்வளோ இன்கம் எடுக்க முடியும், அதே மாதிரி பேசிக் ப்ளஸில் ஜாயின் பண்ணால் எவ்வளோ இன்கம் எடுக்க முடியும், இதெல்லாம் வந்து நான் தெளிவாக போட்டிருப்பேன். பார்த்துடுங்க சரிங்களா. ஓகேங்க. இப்போ வந்து நான் எவ்வளோ விட்ரா பண்ணியிருக்கேன் பாருங்களேன். இதில் ப்ரீவியஸ் ரெக்வஸ்ட்டில் போனீங்க அப்படின்னா இதெல்லாமே விட்ரா பண்ணது எல்லாமே இங்கே காட்டும் ஓகேவா. நாங்கள் இப்போ ஃபஸ்ட்டு 3ஆம் மாதம் விட்ரா பண்ணேன் 5,600 விட்ரா பண்ணேன். அப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக விட்டுருந்தாங்க. அதாவது எத்தனை பேர்த்தோன்னா ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிக்கலாம் விட்டுருந்தாங்க. அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் வந்து மிஸ்யூஸ் பண்ணி கேஒய்சி பண்ணாமல் எனக்கு கீழே பார்த்தீங்கன்னா 500 பேர் ஜாயின் பண்ணாங்க. அதில் பாதி தான் கேஒய்சியே பண்ணியிருக்காங்க ரியலான பர்சன்ஸ். ஸோ ஃபேக் ஐடி போட்டு நிறைய பேர் வந்தாங்க. அது இப்போலாம் வந்து செக்யூரிட்டி பக்கா சிஸ்டம் ஓகேவா. இப்போலாம் வந்தால் பேன் கார்டு கொடுத்தா தான் ஐடியா உள்ளே என்ட்ரி ஆகும். அதுவும் கரெக்டாக ஒன் டைம் கொடுக்கும்போது கரெக்டாக கொடுத்தீங்கன்னா உள்ளே என்ட்ரி ஆகிடும். இல்லைனா அவங்க அதிலே நம்பர் கொடுத்துட்றாங்க ஓகேவா. அதாவது அவங்களுக்கு பேன் கார்டு இமேஜ் சென்ட் பண்ணிங்க அப்படின்னா அவங்க 24 ஹவர்ஸில் கிளியர் பண்ணி விட்டுறாங்க. இல்லைனா 40 ஹவர்ஸ்க்குள்ளே கிளியர் பண்ணி விட்டுறாங்க. ஆனால் வந்து இந்த பிஸ்னஸ் கான்செப்டை பயன்படுத்திக்கலாம் நிறைய பேர். நானும் பயன்படுத்திட்டேன். இங்கே பாருங்க 5,600 ஃபஸ்ட் டைம் விட்ரா பண்ணியிருக்கேன். செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் 1,800 பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதத்தில் 1,700 பண்ணியிருக்கேன் ஓகேவா. ஸோ அடுத்த டைம் நான் விட்ரா கொடுத்தேன் ரீஃபண்ட் ஆகிடுச்சு. மறுபடியும் வந்து வாலெட்டுக்கே வந்துடுச்சு. அடுத்த இப்போ பார்த்தீங்கன்னா நான் 5ஆம் மாதம் விட்ரா கொடுத்தேன் சக்ஸஸ் ஓகே 3,500. இதில் எல்லா ரிப்போர்ட்டும் இதில் வந்து வருங்க. ஸோ அடுத்து லாஸ்ட்டாக நான் விட்ரா கொடுத்தது பார்த்தீங்கன்னா 15,000 7ஆம் மாதம் 15,000 கொடுத்தேன். ஸோ அதே 7ஆம் மாதம் 10ஆம் தேதி பாருங்கள் 10,000 கொடுத்தேன். ஸோ இப்போ வந்து இந்த 8ஆம் மாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மாதத்துக்கு ஒன்ஸ் விட்ரான்னு சொல்லி மாற்றிட்டாங்க. எல்லா பிளானுக்கும் மாதத்துக்கு ஒன்ஸ் விட்ரா பண்ணிக்கலாம். ஏன்னா நம்பர் ஆஃப் ட்ரான்சாக்ஷன் அதிகமாகுது பேங்க்கில். அதனால் வந்து 10 நாளைக்கு ஒன்ஸ் தர முடியல. மாதத்துக்கு ஒன்ஸ் நம்ம தந்துடுறோம்னு சொல்லி இப்போ மாதத்துக்கு ஒன்ஸ் தந்தாவே பெட்ரு தாங்க. நல்ல கம்பெனியில் அப்படி தான் பண்ணுவோம் சரிங்களா.
ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம விட்ரா ஆப்ஷன் தான் காட்டியிருந்தோம் இல்லையா? ஸோ ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணி நம்ம வந்து இவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம். இப்போ வாலெட்டில் இவ்வளோ இருக்குது. ஸோ நம்ம எவ்வளோ வேணால் ஏர்ன் பண்ணிட்டே போகலாம். இந்த வாலெட்டில் உள்ள மணியை வச்சு நம்ம வந்து அடுத்தடுத்த பிளானுங்களும் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு வந்து இந்த பிளானில் வந்து நான் கிட்டத்தட்ட இந்த பிளானுக்கு வந்து கிட்டத்தட்ட 30,000 ஏர்ன் பண்ணிட்டேன். 30,000 ஏர்ன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்த பிளான் சூஸ் பண்ணணும். ஓகே, உடனே சூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம ரெகுலராக வீடியோ பார்க்கலாம். நம்ம விட்ரா வாலெட்டில் அமௌண்ட் சேர்ந்துட்டே போகும். இங்கே வந்துச்சு 32,000 வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து இந்த பிளானை வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி வடிவமைச்சு கொண்டு வந்துருக்காங்க. ஸோ இந்த 32,000 பிளான் போட்டோம் அப்படின்னா நமக்கு 1 லேக்கு மேலேயே ஏர்ன் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நான் வந்து இந்த அதுக்கு தான் வாலெட்டில் பார்த்துட்டே இருக்கேன். நம்ம வந்து இந்த 32,000 வந்துச்சு அப்படின்னா நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்க போகிறோம். ஓகே, ஆக்டிவேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அடுத்த பிளான் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஓகேங்க, இப்போது